அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேற்று வீடியோவில் வந்து ஜனவரி 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டெய்லி இருக்கக்கூடிய ஒரு 10 விஷயங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்டாக தெரியாது. ஏன்னா ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 10 படித்தா கூட கிட்டத்தட்ட 30 டேஸ் வரும்போது பார்த்திங்கன்னா 300 விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே நீங்கள் மொத்தமாக சேர்த்து படிக்கும்போது 300 கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 5 மாதம் படித்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 1500 டேட்டா நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் படிக்கும்போது டெய்லி அப்டேட் பண்ணுங்கள். ஸோ 10 விஷயம் தான் ஒரு நாளைக்கு. அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸை எளிமையாக எடுத்துக்க முடியும். ஸோ கொஷின்ஸ் போகலாங்க. பாருங்கள், எந்த நாட்டில் முதலாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துகிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இலங்கையில் திரிகோணம் பகுதி அந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஏன்னா நம்ம அண்டை நாடுகள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக கொஷின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கூட சொல்லலாம். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். அரபிக்கடலில் கடல் கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சரக்கு கப்பலான MV லீலா நார்போக் சரக்கு கப்பலை இந்தியாவின் எந்த கப்பல் மூலமாக மீட்கப்பட்டது? ஸோ இந்தியாவில் எந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட ஒரு சரக்கு கப்பலை வந்து பார்த்திங்கன்னா மீட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ INS சென்னை அப்படிங்கிற கப்பல் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரக்கு கப்பலை MV லீலா நார்போக் அப்படிங்கிற கப்பலை வந்து மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், 3வது கொஸ்டின்ஸ். சர்வதேச வேட்டிகள் தினம். ஸோ சர்வதேச வேட்டிகள் தினம் அப்படின்னு சொல்லி எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ வேட்டிகள் தினம் இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஜனவரி 6 அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஐநாவின் உலக பொருளாதார சூழல் அறிக்கையின்படி, அதாவது 2024, ஓகேங்களா, ஐநாவின் உலக பொருளாதார சூழல் அறிவிக்கையின்படி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி என்ன? இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 6.2 அப்படிங்கிறது இருக்குன்னு வந்து ஐநா கணிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். 2023ஆம் ஆண்டிற்கான எலக்ட்ரிக் வாகன பதிவில் தமிழ்நாட்டுடைய இடம் என்ன? ஸோ எலக்ட்ரிக் வாகன பதிவு செய்வதில் தமிழ்நாட்டுடைய இடம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4 அப்படிங்கிறது அதற்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயரம் திருவள்ளுவர் சிலையானது தமிழ்நாட்டில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இது ரொம்ப முக்கியமானது கூட சொல்லலாம். ஓகேங்களா? திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது திருவள்ளுவர் கண்டிப்பாக வருவார். ஸோ அதை பேஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயரம் கொண்ட ஒரு திருவள்ளுவர் சிலை எங்கே திறந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ கோயம்புத்தூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து திறந்திருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமான கொஷின்ஸ் தான். ஸோ அடுத்து பாருங்கள். எந்த மாநிலத்தில் கண்டே முண்டி கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க? ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கத்திரிக்காய் வகைக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஒடிசாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய்க்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒடிசா மாநிலத்தில் எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? ஸோ எத்தனை பொருட்களுக்கு ஒடிசாவில் வந்து ஒடிசா மாநிலத்துக்கு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 7 அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஒடிசாவில் 7 பொருட்களுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டேமுண்டி அந்த கத்திரிக்காய் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். சமீபத்தில் கச்சா எண்ணெய் கொள்முதல் மற்றும் ஹைட்ரோ துறையில், ஓகேங்களா, ஹைட்ரோ துறையில் ஒத்துழைப்பு மேற்கொள்ள 5 ஆண்டுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ எந்த நாட்டோட, ஓகேங்களா, எந்த நாட்டோட சமீபத்தில் 2 கண்டென்ட் காமிக்கிறாங்க. ஒன்று கச்சா எண்ணெய் கொள்முதல், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹைட்ரோ துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு மேற்கொள்வதற்காக. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கயானா அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். ஸோ அடுத்த கேள்வி, சமீபத்தில் எந்த மலையில் புதிய வகை வெள்ளிக்கம்பிக்காரி, அதாவது வெள்ளிக்கம்பிக்காரி என்று அழைக்கப்படக்கூடிய வண்ணத்து பூச்சியை வந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிப்பீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஏதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும்பொழுது, ஏதாவது கண்டுபிடிப்புகளில் வரும்போது ரீசெண்டாக கண்டுபிடிச்ச விஷயங்களில் நம்ம இந்தியா சார்ந்து வரக்கூடிய விஷயங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி
ஏ. ஸோ மேகமலை ஓகேங்களா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி இருக்கக்கூடிய இந்த மேகமலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய வகை வெள்ளி கம்பிக்காரி அப்படிங்கிற ஒரு வண்ணத்து பூச்சியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கான 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஒரே பிடிஎஃபாக. இதுக்கான கொஸ்டின்ஸ் இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் VRTNPSன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ டெய்லியும் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு மந்த்லியாக வரும்போது 300 கொஸ்டினாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரி போகும். ஓகேங்களா. ஸோ நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.